everyone and welcome to Suga's Kitchen. வணக்கம். So mid week வந்து ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு சப்பாத்தி. ஸோ மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை விட்டு மாவு பிசையணும். அப்புறம் பீட்ரூட் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஸோ துருவி வச்ச பீட்ரூட்டுக்கு வந்து இங்கே தண்ணி தலைச்சுன்னு இருக்கு. எப்போவுமே கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதையும் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சா அதுக்கும் தண்ணி விட்டுக்கும் அண்ட் காய் வேகிறதுக்கும் தண்ணி வத்துறதுக்கும் சரியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பீட்ரூட்டை போட்டாச்சு. ஸோ இது வந்து கோவக்காய், தொண்டைக்காய். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் வெஜிடபிள் குக் பண்ணுறோன்னா ஒரு ஃப்ரைடு வெஜிடபிளும் வச்சுட்டா நல்லா பேலன்ஸ் ஆகும். ஸோ இதையும் வந்து ஒரு மாதிரி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறேன். இங்கே வந்து வீட்டிலே கிடச்ச கீரை இருக்குது. அது கூட கொஞ்சம் கத்திரிக்காய், தக்காளி, கேரட், பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் அலசி. இதில் வந்து அரைச்ச விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, கேஷ்யூ, கொஞ்சம் திக்காகும் கேஷ்யூக்கு, உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டுட்டு இந்த அரைச்ச விழுதை போட்டுட்டு இந்த பருப்பையும் போட்டு கீரை அண்ட் மிச்சக்காய் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக விட்டால் போதும் தண்ணி, பிகாஸ் கீரையிலேருந்தும் தண்ணி வந்துடும். ஸோ இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு 3 விசில் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை மாவு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சா மாவும் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டெய்லி சாதமே சாப்பிட்றதுக்கு நடுவில் ஒரு நாளைக்கு சப்பாத்தி இந்த மாதிரி கூட்டு. நீங்கள் இதில் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பட் இன்றைக்கி என்கிட்ட வெங்காயம் இருக்குல்ல, அதனால் நான் வெங்காயம் ஆட் பண்ணல. பட் வெங்காயம், பூண்டு உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம் இதோட. பட் ஏதாவது ஒரு ஐட்டம் இல்லைன்னா உடனே வந்து அந்த ஐட்டமை ட்ராப் பண்ண வேண்டாம். அது இல்லாமையும் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. மிச்சதெல்லாமும் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த சப்பாத்தி இதெல்லாம் ஆனப்புறம் நான் காட்டுறேன். வீட்டிலேயே பறிக்கிற கீரை நல்ல ஃப்ரெஷ்ஷாக நன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டப்பில் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன சட்டியில் இதில். நம்ம வீட்டிலே பறிக்கிறது வந்து க்ளீனாக நன்னா இருக்கும். இதில் இன்றைக்கி சமையலுக்கு எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கூட்டு ரெடி ஆகிடுது. 3 விசில் விட்டத்தில் எல்லாமா ரொம்ப குழையலை, ஆனால் நன்னா இருக்குது. பீட்ரூட்டும் பாயில் ஆகிடுது. அதில் வந்து தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். சாஃப்ட் ரொட்டீஸ் ரெடி ஆகிடுது. இங்கே தொண்டைக்காய், அது தண்ணி நல்லா வற்றி விட்டு ஸோ அப்படியே தாளித்து கொட்டி போட்டிருக்கேன். இதில் வந்து எங்களோட ஏதாவது ஒரு பொடி போடுவேன். நாங்கள் வீட்டிலே தயார் பண்ணுற கடலைப்பொடி, இல்லைன்னா எள்ளுப்பொடி, இல்லைன்னா கொள்ளுப்பொடி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொடியை போட்டு பரட்டி எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரொட்டீஸ் எல்லாமும் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் லஞ்சு, ஆனால் நியூட்ரிஷியஸாக நிறைய வெஜிடபிள்ஸோடு பண்ணிட்டா
ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரியும் மிட் வீக் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். டேபிளில் வச்சப்பறம் நான் காட்டுறேன். ஸோ சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. அதுக்கு கூட நெய்யும் அண்ட் இந்த கூட்டம் பாசிப்பருப்பு, கேரட்டு, கீரை, வீட்டிலேயே பறிச்ச கீரை எல்லாம் போட்டு கூட்டு நல்லா இருக்கு. இது பீட்ரூட் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணி இதில் எள்ளு பொடி போட்டிருக்கேன் இன்றைக்கி. அண்ட் தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணி தாளித்து கொட்டி வெந்தயம் எல்லாம் போட்டு தாளித்து கொட்டி வச்சுருக்கோம். இங்கே வந்து மாம்பழம், ஃப்ரூட் ஆஃப் தி சீசன். ஸோ இன்றைக்கும் ஒரு சிம்பிள் காம்போ மீல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.